ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று இந்த அருமையான இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்திலே மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் மாறாத எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, வாய்களை திறந்து அப்படியே தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் மகிமையானவர், இயேசுவே நீர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இம்மட்டுமாக சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தின தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே கர்த்தர் கொஞ்சம் சத்தமாய் மகிமைப்படுது பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாவீது சொல்லுகிறார், நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய ரட்சிப்பு, நீரே நீரே என்று சொல்லி அவருடைய தேவனை மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே போல நாமும் நம்முடைய தேவனை கர்த்தராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை வாய்களை திறந்து அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். சொல்லுங்க சத்தமா, எனது எல்லாவற்றிலும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. வேதம் சொல்லுகிறது, என் ஆட்டு மந்தையிலே கடாக்கள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு எந்த நஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் வரும் பொழுதும், வேலை வரும் பொழுதும், தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுதும், சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கும் பொழுது மாத்திரமல்லங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கர்த்தரை நேசிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டால் கூட அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அவர் மீது நம்பிக்கையாக இருப்பதை எப்படி வெளிப்படுத்துவது? நாள் முழுவதும் அவரை தேடுவேன், வாழ்நாள் முழுவதும் அவரை சேவிப்பேன், வாழ்நாள் முழுவதும் அவரை சேவிப்பேன். எனது எல்லாவற்றிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், லாபத்திலும் நஷ்டத்திலும், எல்லாவற்றிலும்
அவரை நேசிப்பேன், அவரை நேசிப்பேன். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமாய் எல்லாவற்றிலும் நேசிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்படி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கும்படியாக தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு அந்த பாக்கியம் இல்லை ஆண்டவரே. தினமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள், தேடுங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி தினமும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை நாடவும் தேடவும் வாஞ்ச உள்ள பிள்ளைகளாக எங்களை நிறுத்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அருமையான இந்த நாள் கூட்டத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், கேட்க போகிற உடைய வார்த்தைகள் எல்லாவற்றையுமே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அருமையான உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அருமையான சகோதரனுடைய நாவிலிருந்து நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. தர்மியான நாளிலும் தேவ சமூகத்திலே கூட நமக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். மெய்யாகவே அது மகிழ்ச்சியான ஒரு காரியம். அல்லேலூயா. மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தை என்ன செஞ்சானா போய் உட்கார்ந்துருந்தான்னு வேதம் சொல்லுது. எத்தனை நாள்? 40 நாள். கீழே வரலை, மலையில் போய் அப்படியே ஆண்டவரோடு அவன் உட்காந்துக்கிட்டான் பாருங்க. அவனுக்கு மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, தாய் தகப்பன் இல்லையா, குடும்பம் இல்லையா, சொந்த பந்தம் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் எல்லா நபர்களை விட அந்த தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனோடு பேசுகிற அந்த அனுபவம் ஒரு ருசியான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆகவே காலையில் வந்துட்டேன், இன்னும் சாயந்தரம் போகணுமே, சாயந்தரம் போகணும், நாளைக்கு போகணுமே, இப்படிலாம் ஒரு தேவனோடு வாஞ்ச உள்ள பிள்ளைகள் என்ன செய்யாது, நினைக்கவே செய்யாது, எண்ணம் வரவே செய்யாது. அல்லேலூயா. அப்படி எண்ணம் இருந்துச்சுன்னா வந்தோம் பயன் இல்லை. ஆகவே தாவீது சொல்வது போல நித்தமும் எப்பொழுதும் அப்படி சமூகத்தை நாடுங்கள்னு சொன்னது போல் நம்ம அப்படி சமூகத்தை நாட வந்திருக்கிறோம். இந்த அருமையான இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் நம்மத்திலே அருமையான தேவனுடைய மனிதர் ஒருவர் கொட்டாரத்திலிருந்து நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் கொட்டாரம் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சபையினுடைய பாஸ்டராக இருக்கிறார். அவர் பெயர் கிதியோன். ஆரம்பத்தில் அவருடைய பெயர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தான் அப்படி மாறி இருக்காரு, கிதியோனை மாறி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய கிதியோன்மார்கள்லாம் கிருஷ்ணன் செஞ்சுட்டு இருக்காங்க, மாறிட்டு இருக்காங்க. அது ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். ஆனால் கிருஷ்ணன் கிதியோனை மாறுவது சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு அவர் அவனுடைய வார்த்தையை நமக்கு தருவார்கள். அவருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவன் அவர் மூலமாய் நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை கவனமாக கேட்போம், ஜெபநிலையோடு இருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்போ அருமையான சகோதரருடைய கையில் நான் கொடுக்குறேன். அவர்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே.
எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பேசுகிற வேளையில் நாம் ஒரு ஆமேன்னு சொன்னோன்னு பேசுகிற சகோதரர்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு ஒரு உற்சாகம். ஆமேன். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்க ஒன்றும் பேசலைன்னா சொல்லுங்கள், நல்லா இருக்காது. எல்லாரும் சீரியஸாக இருக்கிறீங்க, என்ன ஒன்றும் பயமாக இல்லை, எனக்கு பயமாகிட்டீங்களே. நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, ஜாதியிலும் கிறிஸ்தவன் அல்ல. முதல்ல அது தெரிஞ்சுக்காங்க. குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன், 2-3 கொட்டாரம் ஊரில் ஒரு 3 டீ கடை உண்டு. பிழைப்பு ஒன்றும் இல்லாமல் தற்கொலை பண்ண இருந்தேன், காப்பாற்றி ஊழியக்காரனை ஆக்கி வச்சுருக்கிறார். சோத்திரம். அதனால் நீங்கள் இப்படி முறைச்சி பார்த்தீங்கன்னா நான் பேச வந்து நான் இன்றைக்கி உண்மையிலேயே நிறைய இடங்களில் கொண்டு போய் தேவன் என்ன பயன்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு 11 மணிக்கு நான் சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு இந்த ஊழியத்திற்காக உங்களை பார்க்காவிட்டாலும் வருகிற தேவ பிள்ளைகள்னு சொல்லி உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். அப்படியே 11, 12, 1, 2, 3, 3 இது நான் என்னுடைய பெருமைக்காக சொல்ல வரல. தேவன் என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அவருடைய இடைப்படுதலுக்கு என்னை விட்டு கொடுத்து கொண்டே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா வந்தோடனே கேட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிடல ஐயா அப்படின்னு சொன்னால் ஐயா ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுக்கு தானே பிள்ளைகளை பற்றி, வீட்டில் பிள்ளைகள் சில வேளைகளை சாப்பிடாம இருந்துட்டாங்கன்னா அந்த தகப்பன் அப்படி தாய் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, போய் கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போகட்டும். ஆனால் அப்படினால இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் இப்படி சந்தோஷம் இருக்குதோ சமாதானம் இருக்குதோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியாய் நான் கொண்டாடி மகிழ்கிற ஒரு சூழ்நிலை தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் இருக்கிற வேளை எனக்கு மிகுந்த சந்தோஷம். அப்படினால் இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் அருமையான நல்லதொரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த அன்பு போதகர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும், கடந்து வந்திருக்கிற விலையேற பெற்ற விசுவாச மக்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இங்கே தான் இப்பளவு கும்பிட்டுருக்கேன், இன்னும் குனிய முடியாது, இங்கே இடிச்சிடும். இல்லை, அது வந்து ஒரு பெருமைக்காகவோ இல்லை ஒரு மேன்மைக்காகவோ இல்லை, தாழ்மை உள்ளவனை கர்த்தர். ஆமாம், அதுக்காக நிறைய வாங்கணுன்ற நோக்கத்துக்காக தாழ்மையோடு இருப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். ஜெபம் பண்ணி வந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். என்ன நோக்கத்திற்காக உங்கள் நடுவில் என்னை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் பூரணமாய் நிறைவேறுவதற்கு என்னையும் உங்களையும் ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. மறுபடியும் இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வரப்போகிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த நேரத்திலெல்லாம், எப்பொழுதெல்லாம் நீங்களும் பேசுகிற நானும் தேவனுடைய பாதபடியில் கடந்து வருகிறோமோ அந்த நேரத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம பரலோகத்தின் தேவனுக்கு எவ்வளவு வல்லமையும் ஞானமும் இருக்கிறதோ அதற்கு ஈடாக கிரியை செய்கிறவன் இந்த உலகத்தின் அதிபதி. அப்பா நமக்கு எவ்வளவு தீவிரமாய் கடந்து வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல எந்த நேரத்தில் இவனை விழத்தட்டலாம் என்று அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான் என்று இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் நாம் ஜாக்கிரதை இல்லாமல் ஒரு அசதியாய் இருப்போமானால் இன்றைக்கு அல்ல, அந்த வேளைகளெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஆலோசனையையும் தேவனுடைய நடத்துதலையும் பெற்றுக்கொள்ள நாம் தவறிவிடுவோம். வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு நேராக உங்களது சிந்தனைகளை திருப்பலாம். இப்பொழுதும் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை யாராவது வாசியுங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆமென்.
தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாசிக்க கேட்டோம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சினா என்னது? கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். சில கேள்வி கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிடணும், அப்படியே முறைச்சி பார்க்கக்கூடாது. ஆமென். அப்போ சரீர முயற்சினா என்னது? நம்முடைய மாம்சத்தில் நமக்கு தோன்றுகிறபடியெல்லாம் செயல்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுவோமே, ஹோட்டல் வச்சுருந்ததுனால சமையலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிரியாணி ரெடி பண்ணணுன்னா அதற்கு ஏற்ற காரியத்தின்படி செஞ்சால் தான் அந்த பிரியாணியாக வரும். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் விபிஎஸ் நடந்தது எங்கள் சர்ச்சில். ஒரு 70-80 பிள்ளைகள், ஒரு 90 பிள்ளைகள் வருவாங்க. இப்போ 2-3 வருஷமாக நடக்கலை. அப்போ அதற்கு ஒரு 8 கிலோ அரிசியை ஒரு வட்டையில் போட்டு அந்த 150 பேருக்கும் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு, சமையல்காரனும் நான் தான். இன்னைக்கு ஐயாட்ட சொன்னேன், எஜமானனும் நான் தான், வேலைக்காரனும் நான் தான், காவல்காரனும் நான் தான். அது ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. நீங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா கொஞ்சம் அந்த ரைஸை பார்த்துக்கோ, ஒரு சின்ன வேலை இருக்கிறத பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரைஸை பார்க்க சொல்லி சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு முன்னாடி 8 கிலோ அரிசியும் கஜ்ஜியாமாயிற்று. உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சங்கடமாயிற்று. உடனே என் மனைவி என்ன என்கிட்ட வந்து, வருத்தப்படாதீங்க, அரிசி வீட்டில் இருக்குது, இது பொன்னி அரிசி தானே. அல்லேலூயா. பிள்ளைகள் வர, பலதரப்பட்ட பிள்ளைகள் வருது, எதையோ ஒன்று பொங்கி போடுவோம், அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. கர்த்தர் எனக்கு நன்மையானதையும் உச்சிதமானதையும் கொடுக்கிறது போல ஊழியத்தின் பகுதியில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி கொடுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதனால் ஊழியத்தின் பகுதியில் பிள்ளைகளுக்கு உடனே சட்டுப்புட்டுன்னு சொல்லி அரிசியை கழுவி எடுத்து போட்டு கரெக்டாக 12:45 மணிக்கு அந்த 125 பேருக்கு நல்ல சாப்பாடை கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அப்படி இந்த நேரத்தில் எல்லாம் பாழா போயிடும். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனமானது. சரீர முயற்சி ஒன்றுக்கும் உதவாது. தேவ பக்தியானது இப்பொழுது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கும் இதற்கு பின் வருகிற காலத்திற்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ சரீர பிரயோஜனம் என்பது ஒரு வேதத்தில் பார்க்கும்போது, ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். இந்த விலையை போடுங்கப்பா ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒரு கதை நடக்கலை, ஒரு நெத்திலி கூட கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்றத நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவன் சொன்ன வார்த்தையின்படியாய் அவர்கள் செய்த நேரத்தில் வலை கிழியத்தக்கதான மீன்களை கொண்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர்களுடைய சரீர முயற்சியில் ஒன்றுமில்லாத தோல்வி, கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன நேரத்தில் அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். அப்ப சரீர முயற்சி அற்பமான பிரயோஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. மனிதன் முயற்சி செய்தால் எல்லாவற்றிலும் முன்னேறி விடலாம் என்று உலகம் சொல்லுகிறது. மனிதனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் முயற்சி செய்தால் பல சந்தர்ப்பங்களில் மனிதன் ஏமாற்றமும் தோல்வியும் நஷ்டமும் கஷ்டமும் கண்டடைகிறான். அல்லேலூயா. உண்மையா பொய்யா?
2-3 வாரத்திற்கு முன்பாக காலையில் எழும்பி அதிகாலை ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இருக்கிற நேரத்தில் டங்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது மொபைலில். என்ன இது எப்படி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் முழுவதிலும் ஷோரூம் இருக்குது. அவர் துபாயில் 17வது மாடியோ, சம்பவம் உண்மை, ஆனால் மாடியை மறந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்காரர் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஸ்தாபனங்களை நடத்த முடியாமல் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார். ஒரு பிச்சைக்காரனாக இருந்த என்ன தற்கொலையில் இருந்து பரலோகத்தின் தேவன் எவ்வளவு அருமையாக பாதுகாத்து செல்ல பிள்ளையா கரங்களில் வைத்திருக்கிறார் என்று எண்ணி கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. என் கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. பரதேசியாக இருந்த நான் தற்கொலைக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த தற்கொலையிலிருந்து பரலோகத்தின் தேவன் என்னை விடுவித்தார். இந்தியாவில் மட்டுமல்ல, அகில உலகத்திலும் நகை கடை வைத்திருக்கிற ஒரு பெரும் முதலாளி, உலகத்தில் இருக்கிற தொழில் அதிபர்களில் ஒரு முதன்மையான மனிதன், நல்ல மனிதன். அவருடைய தொழில் தோல்வியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தற்கொலை மாடியில் இருந்து விழுந்து மரித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய சிந்தையில் அந்த ஊரில் கடையை திறந்துடலாம், இந்த ஊரில் கடையை திறந்துடலாம், சிங்கப்பூரில் கடையை திறந்துடலாம், சென்னையில் கடையை திறந்துடலான்னு சொல்லி உலகம் முழுவதிலும் கடைகள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் அவரே தன் உயிரை மாய்த்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. எனவேதான் சரீர முயற்சி அற்பம் உள்ளது என்றும் வேதம் சொல்லுகிறது. வேதம் ஒரு காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமாக அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய வீடு, அப்படி கை தட்டின 1000 வேலைக்காரங்க வந்து நிற்கிறதுக்கு வேலைக்காரங்க. இது மட்டுமல்ல, சென்னையில் ஒரு நபர் மனைவியை ஊட்டிக்கு அனுப்பிச்சிட்டு, ஒரு வெயில் காலம் ஊட்டிக்கு அனுப்பிச்சிட்டு அவருடைய பெட்ரூமில் திருமணத்துக்கு அவர் கட்டியிருந்த பட்டு வேஷ்டியை எடுத்து ஃபேனில் கட்டி தூக்கு போட்டு இறந்து போயிட்டார். அது என்ன காரணம்னு பார்த்தா 300 கோடி ரூபாய் கடன். தொழில் அந்த கடன் ஆயிட்டு, அவர் ஃபைனான்சியர் பண்ணுறவர். ஆனால் அவருக்கு சொத்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 350 கோடி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல நான் இருந்திருப்பேன்னு சொன்னால் 300 கோடி ரூபாய் சொத்தை விற்று கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து தீர்த்துருவேன். பிரைஸ் தி லார்ட். அந்த 50 கோடி ரூபாயினுடைய அந்த வருமானத்தை வைத்து என் வாழ்க்கையை நான் ஓட்டி கொண்டிருந்திருப்பேன். ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய இயல்புக்கு மீறி இருக்கிறபடியினால் அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை அவர்களால் ஓட முடியவில்லை. ஆமென். அவன் பிரயோஜனம் இல்லாத பல காரியங்களில் மனிதன் ஈடுபட்டு தன்னுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஜீவனையும் இழந்து விடுகிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 55:2 நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. ஆகாரம் இல்லாத ஒரு காரியத்திற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் நீங்கள் செலவழிப்பானேன். ஆனால் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு தேவையான காரியத்திற்கும் அதற்கு பின் ஒரு நித்திய ஜீவன் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. அந்த நித்திய ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய பல திட்டமும் முயற்சியும் மனிதனுடைய ஜீவியகாலியமாகிய இந்த 80 ஆண்டுகள் மட்டுமே உதவக்கூடியது. அதை வசனத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலமுமே.
பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன சம்பவத்தை பாருங்களேன். உலகம் முழுவதிலும் ஒரு தொழில் வச்சு நடத்துகிற மனுஷன் தன்னோட ஜீவனை இழந்து போறான்னு சொன்னா அவருடைய எதிர்பார்ப்பு எந்த உயரமாக இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் தேவ பக்தி என்று சொல்லுகிற அந்த காரியம் 80 ஆண்டுகள் மட்டும், 70 ஆண்டுன்னு சொல்ற சராசரி. இப்போ இருக்கக்கூடிய நமக்கு 70 வயசுலாம் கிடையாது. ஏன் சொல்லுங்க? விஷத்தை தான் சாப்பிட்டு விட்டுருக்குறோம் அரசாங்க அனுமதியோட. பிரைஸ் தி லார்ட். இது ப்ரெஷர்னு இந்த சுகர்னு மாத்திரை போட்டால் ப்ரெஷரும் கூட வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம், ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை இலவசம், ஓடி போய் வாங்கிடுறோம். அதுமாதிரி வியாதிக்கு என்ன பண்ணுறதுன்னா, நீ ஒன்றுக்கு சாப்பிட்டு அதுக்கு கூட 2 நாங்கள் வந்துடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா கேட்டாங்க, மாத்திரை என்ன போடுறீங்களா ஏன்னு. இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்ன வாழ்த்திட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வேத வசனத்தின்படியாய் நமக்கு ஆயுசு நாட்கள் 70 வருஷம், நம்முடைய பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். எங்கள் பாட்டியெல்லாம் 95 வயசுல இறந்தாங்க. சாகிற நாள் வரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அம்மா 75 வயசுல இறந்தாங்க. எனக்கு ஞாபகம் தெரிந்த நாட்களெல்லாம் 3:30 மணி 4 மணிக்குள்ளாக எங்கள் அம்மா விழித்துருவாங்க. மரிக்கும் தருவாய் மட்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தில் நான் இருப்பேன்னு எனக்கு சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆகவேதான் தேவ பக்தி எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். பக்திகளில் பல வகை உண்டு. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்களில் பல வகை கிறிஸ்தவர்கள் பிரசங்க நான் வச்சிருக்கிறேன். என்ன வகைன்னு பார்த்தா, கல்யாண கிறிஸ்தவன், ஞானஸ்நான கிறிஸ்தவன், கல்லறை கிறிஸ்தவன், வேலை கிறிஸ்தவன். இது என்ன இப்படிலாம் இருக்குது? ஆமாம், என் தம்பி என் சொந்த சித்திக்கு மகன் ஒரு 30 பவுன் உருப்படியும் போட்டு ஒரு 2 லட்சம் ரூபா கையில் கொடுத்து ஒரு குடும்ப நடத்துறதுக்கு தேவையான பாத்திரம் பண்ண எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி தருகிறேன், ஆனால் கிறிஸ்தவனை மாறி கல்யாணம் பண்ணி வேணும் காட்டணும்னு சரின்னு சொல்லிட்டான். நாகர்கோவில் பிலிப் சர்ச்சில், நாகர்கோவில் குளத்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பிலிப் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் போய் கிறிஸ்தவ பேராக மாற்றி ஞானஸ்நானம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தம் கேட்டால் அங்கே பார்க்கக்கூடாது. அதுதான் நம்மக்கிட்ட உள்ள ஒரு பெரிய மிஸ்டேக். சின்ன குழந்தைய போல் ஒரு சத்தம் கேட்டால் பார்க்குறது, ஒரு இருமல் சத்தங்க ஐஸ்காரன் கிணி அடிச்சுட்டு போனால் அவனை எட்டி பார்க்குறது. பிரைஸ் தி லார்ட். நாம் எதுக்கு வந்துருக்குறோம் சொல்லுங்கள்? தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு. நீங்கள் அங்கே எட்டி பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு தேவையான காரியத்தை காதில் இருந்து மறைச்சிடுவான். இதில் ஆராதிக்க வருகிற இடத்துல எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கவனம் திரும்பி விடக்கூடாது. சரி போகட்டும், உடனே எடுத்து ஞானஸ்நானம் எடுத்து பிலிப் சர்ச்சில் கோட்டு சூட்டெல்லாம் மாட்டி இன்பத்திலும் துன்பத்திலும் அது நான் டும் வச்சு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை எனக்கு சொல்ல தெரியல. அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ண இரவு எல்லாம் விருந்தெல்லாம் முடிச்சு எடுத்து உறவுகளெல்லாம் கடந்து போன மாத்திரத்தில், ஏமா அங்கே வா, யார அவங்க மனைவிய அவள் வெக்கப்பட்டு போய் வந்தான். வான் சாமி உனக்கு, ஏன் சாமி எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வா, அங்கே வா, இங்கே வான்னு சொன்னா கண்ணை தோண்டிடுவேன். உண்மையாக எப்படி இருந்திருக்கும்? நமக்காக ஒரு சகோதரன், ஒரு வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் பண்ணிருக்கிறாரு, நல்ல அரசு வேலையில் இருக்கிறாரு. என்ன கனவோடி அந்த அம்மா வந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த கனவில் மண்ணள்ளி போட்டு என் தம்பி முடித்தான். சரி, இதை விட்டுருவோம். கல்யாண கிறிஸ்தவன், இதுதான் கல்யாண கிறிஸ்தவன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது தேசத்தின் மேல் பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று ஜீவனை கொடுத்து போராடினவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அரசாங்கம் அவர்களுக்கு உரிய கனத்தை கொடுத்து கனப்படுத்துகிறார்கள். அது தேசத்தின் மேல் உள்ள பக்தி. அரசியல் தலைவர்கள் மேல் உள்ள ஒரு பக்தி. பிரைஸ் தி லார்ட். ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், முரட்டு பக்தன் அப்படின்னு அவருக்கு பேரை போட்டிருக்கு. நம்ம யாரும் போடுவோமா?
முரட்டு பக்தனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளவு ஒரு உணர்வு அந்த சரீரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட டயலாக்கெல்லாம் போட முடியும். இன்னும் நடிகைகளுக்கு மேலே ஒரு பக்தி. நம்ம ஆட்கள்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. குஷ்புவுக்கு கோயில் கட்டின ஆட்களாங்க. இதெல்லாம் கிண்டல் பண்ண உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெட்டில் போய் பாருங்கள், குஷ்பு டெம்பிளில் போடுங்க, அது வந்துடும். அவள் பணத்துக்காக ஆடிட்டு போகிறா. அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு தேற்றோடி விடாமல் வீட்டுக்கு வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கிறான். எவ்வளோ அருமையான பக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் வீரப்பன் வாழ்ந்த அந்த காட்டில் வீரப்பன் நிறைய நன்மைகளை செய்தபடியினால் வீரப்பனுக்கு அங்கே கோயில் கட்டி அந்த கிராமத்து ஜனங்கள், அவங்க அந்த காட்டோடு இருக்கிறதுனால நாட்டு மக்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு கொஞ்சம் குறைவானதுனால அந்த வீரப்பனுக்கு கோயில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடத்தி அங்கே திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பக்தி. தேவ பக்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவ பக்தி மிகவும் வித்தியாசமானது. இந்த உலக பிரகாரமான பக்தியை போல் உள்ளது அல்ல. தேவ பக்தி உள்ளவர்களை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஆமென். மதம் தொடர்புடைய வேஷம் போட்டு சில ஆட்கள் இருக்கிறாங்க. அதாவது மோசம் போக்குறவங்க எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க. ஆமென். மற்ற மதத்தில் தான் இருக்குன்னு நாம் அவங்கள குறை சொல்லி நம்ம எல்லாம் பரிசுத்தமான காட்டிக்க வேண்டாம். எல்லா மதத்திலேயும் அந்த தவறு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அப்போ மதம் தொடர்பு வேஷம் போடுகிறவர்களையும் மத சடங்குகளை பின்பற்றுகிறவர்களையும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகிறவர்களையும் பக்தி உள்ளவர்கள் என்றும் பக்தர்கள் என்றும் உலகம் அழைக்கிறது. துன்மார்க்கமாக ஜீவித்தாலும் அவர்கள் பக்தர்கள். பிரைஸ் தி லார்ட். நித்தியன்னு ஒரு சாமியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நித்யானந்தா அழகாக ஃபாரினில் போய் ஒரு உலகத்தை உருவாக்கி எந்த அரசாங்கமும் எந்த மனிதனும் அவரை தொடக்கூட முடியாத அளவில் ஒரு ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடையிடையே ஆன்லைனில் வந்து தரிசனம் தருவார். அவருக்குன்னு ஒரு கூட்டம் தனியாக இருக்கிறது. அவருக்கு மேலே நிறைய வழக்குகள் அரசாங்கத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருவரை கைது செய்ய முடியாத ஒரு அருமையான ஒரு அரசாங்கம் மத்தியிலும் மாநிலத்திலும். பிரைஸ் தி லார்ட். சரி, அதெல்லாம் போகட்டும். அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் பேச வேண்டிய காரியம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சரீர முயற்சிக்கும் தேவ பக்திக்கும் உள்ள வெற்றியையும் நன்மையையும் இரண்டு சம்பவத்தின் மூலமாக சொல்லி தேவபக்தி உடையவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு உங்களிடத்தில் சொன்ன காரியத்தை சொல்லி முடிப்பதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன். அல்லேலூயா. ஒன்றாவது காரியம் அந்த சரீர முயற்சின்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அந்த வாசித்த வேதம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது வாக்குத்தத்தம் பண்ணபடி எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ சரீர முயற்சி என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 2 நபர்களை இந்த வேளையில் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆமென். அந்த இடத்துல ஒரு நபர் கோலியாத்து. அல்லேலூயா. கோலியாத்து தெரியுமா? பரவாயில்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மட்டும்தான் தெரியும், பாஸ்டருக்கும் தெரியும் நினச்சிட்டு இருந்தேன். கோரஸா சத்தம் கட்டி எங்களுக்கும் தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 2வது நபர் ஆடு மேய்த்த தாவீது. முதலாவது சொல்லப்பட்ட கோலியாத்து சரீர முயற்சியினால் அந்த பட்டணத்தையே கலங்கடித்து கொண்டிருந்தவன். 2வதாய் சொன்ன தேவ பக்தி உள்ள அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த வாலிபன் தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கோலியாத்தை கொன்று போட்டான் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ கோலியாத் என்று சொன்னால் சாதாரண மனுஷன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை நான் 2-3 இடங்களில் பண்ணியிருக்கிறேன். இது பிரசங்கம், தனி பிரசங்கம். இதுக்கு உதாரணத்துக்கு தான் இப்போ நான் இந்த சாப்டருக்குள்ளே வந்திருக்கேன். இல்லைன்னா இந்த 5 கல் அதை பற்றி ஒரு பிரசங்கம் கர்த்தருக்கு சித்தமானால்
ரொம்ப அவசியமான ஒரு தேவனுடைய வார்த்தை. தேவன் அனுமதிப்பாரானால் உங்களோடு நான் அதை பகிர்ந்து கொள்வேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாய் கடந்து போவோம். அப்போ கோலியாத் என்று சொல்லக்கூடிய நபர் சரீர முயற்சியின் மூலமாய் ஒரு பட்டணத்தையே ஆட்டிக்கொண்டிருந்தவன். அவன் எப்படிப்பட்டவன் பார்த்தா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவன் மிகவும் உயரமானவன். வசனத்தெல்லாம் வாசித்தா டைமில் முடியாது. நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். நல்ல அருமையான ஒரு போதகரை உங்களுக்கு தந்திருக்கிறபடினால் மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் உயரமானவன், அதாவது 10 அடி 6 முழம் 1 ஜான் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 6 முழம் 1 ஜான் சுமார் 10 அடி உயரம். இன்றைக்கி அளந்து பார்த்துட்டேன். எனக்கு ஒரு டவுட். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், யாராவது ஒரு ஆள் பிரசங்கம் இந்த முடிஞ்சு கணக்கை கேட்டு மாட்டிக்கிடக்கூடாதுன்னு பயம் இன்னைக்கு எனக்கு வந்துட்டு. உடனே டேப்பு கத்தருக்கு மாமா ஆசாரி உடனே மாமாட்ட போய் டேப்பை வாங்கிட்டு கத்தருக்கு 6 முழம் 1 ஜானையும் அளந்து பார்த்தா 9.25 அடிக்கு மேலே வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். 10 அடி உயரம். ரெண்டாவது 1 சாமுவேல் 17:8-9 வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் சவால் விடுகிறவனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பழைய மனுஷன் நமக்குள்ள உறங்கிக்கிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். திடீர்னு ஒரு ஆவேசம் வரும்போது அவனை எழுப்பி விட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊழியர் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. உடனே ஒரு பாஸ்டர் சொல்ல, ஏய் உன்னை உன் கதையை முடிச்சிருவேன். உன்னை இவர் சொல்கிறாரு, உன் கதையை முடிக்கிறதுக்கு நீ உயிரோடு இருந்தால் தானே என் கதையை முடிப்ப. நீ முடிக்க வர்றதுக்கு முன்னே என்கிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்து உன்னை சுட்டு உன் சோழியை முடிச்சிருவேன். இது எங்கே நடக்குது? ஊழியர் கூட்டத்தில். பிரைஸ் தி லார்ட். உன்னை நான் அப்போ தான் ஒரு 3 மாதம் ஆயிருக்கு. புதிய ஆள், சுறுசுறுப்பாக ஆள். எழுமனேன், சே வெக்கம் கெட்டவங்களா. விசுவாசிகள் அவ்வளோ ஒளிச்சிருந்து பரலோகம் இறங்குகிறத 2 கண்ணால் பார்க்கணும். கண்ணை வெளியே தள்ளி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50 பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம் அப்படியே ஜொலிக்கும்னு சொல்லி ஒளிச்சிருன்னா ஊழியர் கூட்டம் நடக்குது, அதை நேரடியாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒளிச்சிருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் இப்படி கையை நிட்டுறார், ஒருத்தர் இப்படி மடக்கிறார், அவர் வெட்டி ஊற்றி எடுத்துருவேன்றார், ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துருவேன்றார். அந்த லாங்கேட்ட நீங்கள்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரனா? விசுவாசிகள் எல்லாரும் கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. உங்கள் கிரியைகளினால் அவ்வளவு பெரும் பின்மாற்றத்திற்குள் கடந்து போவார்கள். ஆமென் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சவால் விடுகிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பார்க்கும் பொழுது தலையில் வெங்கலச்சிரா ஒன்றை அணிந்திருந்தான். தலையில் ஒரு கேப். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய எடை 5000 சேக்கல், 56 கிலோ 650 கிராம் எடை உள்ள ஒரு தலை கவசத்தை அவன் அணிந்திருந்தான். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு மூடை சிமெண்ட் 50 கிலோ. அதை வேலை பார்க்கிற கையாளோ சித்தாளோ கொத்தனாரோ தூக்கி வச்சுட்டு கும்பாட்டம் ஆடுறவனை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி தூக்கி அப்படி போட்டுடலாம். புரியுதா புரியலையா? ஆனால் இந்த கோலியாத்து 56 கிலோ 650 கிராம் எடை உள்ள அந்த தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயமுறுத்துகிறவனாயிருந்தான். எவ்வளவு ஒரு வலிமை அவன் சரீரத்தில் இருந்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் எல்லோரும் அவனை கண்டு பயப்படுகிற தோற்றமுடையவன். இப்படிப்பட்ட உயர்ந்த கோலியாத்தை, இப்படிப்பட்ட சவால் விடுகிற கோலியாத்தை, எல்லோரையும் பயம் காட்டுகிற கோலியாத்தை சாதாரணமா இஞ்சாட இப்படின்னு சொல்லி வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறிய வயதுள்ள வாலிபனான தாவீது கொண்டு போட்டான். பிரைஸ் தி லார்ட். நாம பாட்டு பாடுவோம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஒரிஜினல் கோலியாத்து வீட்டுக்குள்ள வந்து நின்னான்னா
தனிப்பட்ட ஜீவிதத்தில் வந்து நின்னான்னு சொன்னா, கணவன் மனைவி ஐக்கியத்தில் வந்து நின்னான்னு சொன்னா, ஊழியத்தில் வந்து நின்னான்னு சொன்னா, செய்கிற வியாபாரத்தில் நின்று வந்து நிற்பான்னு சொன்னா, துண்டையும் காணும் துணியையும் காணும். ஆனால் சர்ச்சில் வந்து பாட்டு பாடுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்படி சவால் விட இந்த கோலியாத்தை அந்த தாவீது கொன்று போட்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அந்த கோலியாத்தை கொன்று போட்ட தாவீதின் கரங்களில் பட்டயம் இல்லை. பட்டயம் என்னது? கத்தி, வாள், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மாவீரனை போல புராணங்களில் சொல்லப்படுகிற ஒரு அரக்கனை போன்று காணப்பட்ட கோலியாத்தை பெரிய ஆயுதமாகிய கூழாங்கல். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கூழாங்கல், இந்த ஒரு கேள்வியும் பதில் சொல்லலாம். கூழாங்கல் எப்படி இருக்கும் சொல்லுங்க? இவ்வளோ பிரஸ் இருக்குமா? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஐயா நீங்கள் ஏன் கட்சி யாராவது ஐயா காமிச்சாங்க இன்னும் இவ்வளோ பிரஸ்ன்னு சொல்லி, அது தவறு இல்லை. ஒன்றும் யாரையும் நான் எதோ சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. கூழாங்கல்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த பிள்ளைங்க கோலி விளையாடுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 5 கல்லை எடுத்து அடப்ப பையில போட்டு அவன் பக்கத்தில் போறான வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த சிறிய கூழாங்கல்லை கொண்டு அந்த பெரிய கோலியாத்தை சிறிய தாவீது கொண்டு போட்டான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இத்தனை அம்சம் உள்ள கோலியாத்து நின்று கொண்டிருக்கிறான். சவுலும் இஸ்ரவேலர்களும், அந்த ஒரு வசனத்தை எடுப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்க, அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பயன்றது ஒன்று இருக்கு, அந்த பயக்கத்துக்கு கூட ஒரு கலக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லோரையும் கலங்கடிக்கிறவனாக இருந்தான். அந்த கலங்கடிக்கிற அந்த கோலியாத்தை இந்த தாவீது கொண்டு போட்டான். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், என்னப்பா இவ்வளவு கூட்டமாக வந்து நிற்கிறீங்க? சரியான ஆம்பளையா இருந்தா உங்க இஸ்ரவேலர்கள் இருக்கல, யாராவது ஒருத்தன் என் கூட வா, என் கூட யுத்தம் பண்ணவா. என்னை நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் பெலிஸ்தீர் அனைவரும் உங்களுக்கு அடிமை. நாங்கள் உங்களை ஜெயமெடுத்தால் இஸ்ரவேலர்கள் அனைவரும் எங்களுக்கு அடிமை. அப்படி சொல்லி கொண்டிருந்த வேளையில் இவர் அங்கே போறார். பிரைஸ் தி லார்ட். யார்? தாவீது அங்கே போறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் சவுல், இஸ்ரவேல் சேனைகள் எல்லோரும் பயந்து நடுங்கி ஒடுங்கி கலங்கி இருக்கிற வேளையில் இந்த யுத்தத்தில் பழக்கம் இல்லாத ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வயதில் குறைந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் அவங்கிட்ட போய் சொல்கிறான், அவன் கோலியாத்தை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னோடு யுத்தம் செய்ய வந்திருக்கிறாய். ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. தாவீது கோலியாத்தின் உயரத்தை பார்க்கவில்லை, அவன் சவாலை கேட்டு பயப்படவில்லை, அவன் வீரத்தை பார்த்து பயப்படவில்லை, கையில் இருக்கும் கேடகத்தை பார்த்து பயப்படவில்லை, தலையில் வைத்திருக்கிற தலைச்சீராவை பார்த்து பயப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கையில் இருக்கிற ஈட்டியை பார்த்தும் பயப்படவில்லை. அல்லேலூயா. அவன் சற்றாகிலும் பயப்படாமல் அருகிலே சென்று வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை
என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேராங்க போறான், அவங்கிட்ட போய் இன்றைய தினம் உன் தலையை உன் சரீரத்தை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இதனால் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கோலியாத்தின் உயரத்தை பார்க்கவில்லை, சவாலை கேட்கவில்லை, கேடகத்தை பார்க்கவில்லை, ஈட்டியை பார்க்கவில்லை. தேவன் செய்த அந்த உதவியை அவன் எண்ணி பார்க்கிறான். ஒரு நாள் வனாந்தரத்தில் தகப்பன் என் வசமாய் கொடுத்த அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு பாலசிங்கம் வந்து எடுத்துக்கொண்டது, ஒரு கரடி வந்து எடுத்துக்கொண்டது. அதன் பின்பாக போய் அதன் தாடியை பிடித்து அடித்து கொன்று என் வசம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை நான் பாதுகாத்து கொண்டேன். ஆனபடினால் அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்பு வித்த இந்த கர்த்தர், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் என்னை தப்பு விப்பார் என்ற ஒரு ஆழ்ந்த பக்தி அவனுக்குள் இருந்தபடியினால் அவன் ஜெயித்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்மை நோக்கி வருகிற ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாள் என் மனைவி கிட்ட சொல்கிறேன், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எல்லாமே மாறிப்போச்சு. ஏன்னா புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த நாள் என் மனைவி கிட்ட சொல்கிறேன், பிரைஸ் தி லார்ட். ஆனால் உலக மனிதனாய் நான் இருந்த நேரத்தில் என்னை நோக்கி கடந்து வந்த பிரச்சனைகள் நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறின வேளையிலும் என்னை நோக்கி கடந்து வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கிருபையை ஒவ்வொரு நாளும் என்னை அழைத்த, என்னை தெரிந்து கொண்ட பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, ஒரு வைராக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அவன் சொந்த தேசத்தில், இன்னைக்கு என்னுடைய கோலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம பாஸ்டர் ஒரு நல்ல முதிர்ந்த ஒரு ஆளை தான் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருக்காருன்னு நீங்கள் நினைப்பீங்க. சொந்த ஊரில் சாப்பிட்டு வச்ச எச்சித்தட்டையும் குடிச்சிட்டு வச்ச டீ கிளாஸையும் கழுவிக்கிட்டு இருந்த ஆளுனா, எச்சி இலையை எடுத்து போட்ட ஆளுனா, சொந்த ஊரில் கொட்டாரம் ஊரில் அந்த இடத்துல எங்கள் ஊரில் என்ன பாஸ்டராக்கி வச்சுருக்கிறார். என் உடன் படித்த நண்பர் ஒருவர் விசுவாசியாக பின்னாடி உட்கார்ந்துருக்கிறார். உங்களை ஏமாத்திடலாம். நீங்கள் இன்றைக்கி தான் என்ன பார்க்குறீங்க. நான் பிறந்து வளர்ந்த என் சொந்த ஊரில் எந்த வேஷம் போட்டாலும் ஏமாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். தரித்திரனாயிருந்த என்னை, பரதேசியாயிருந்த என்னை, இந்த உலகத்தில் என்னை பெற்று எடுத்த என் தாயும் தந்தையும் எனக்கு செய்ய முடியாத அத்தனை நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் என்னை தெரிந்து கொண்ட என் தேவன் எனக்கு தந்து என் சொந்த தேசத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு காரணம் என் தேவன் பேரில் நான் வைத்திருக்கிற ஒரு பயபக்தி, ஒரு அன்பு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவம் இருக்கிறது, அதை சொல்வதற்கு சமயம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேரளாவில் நம்முடைய முதல் மிஷனரின்னு சொல்லுவாங்க தோமா. அவர் கேரளாவுக்கு கிரங்கனூர், அங்கே அந்த கேரளாவில் கிரங்கனூரில் கல்வெட்டு இருக்குது. அவர் போயிருக்கிறார், அதிகாலையில் எழும்பி போயிருக்கிறார். அந்த ஊர் தெப்ப குளத்தில் அந்த ஐயர்மாரை குளிச்சுக்கிட்டு அந்த பட்டையெல்லாம் அடித்து அப்படியே பார்த்து சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு. வெளிநாட்டில் உள்ள ஆள் இல்லையே. அங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்கள் சாமியை நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கோம். உங்கள் சாமியா? இதா உங்கள் சாமி? அப்படியா? சரி, இப்போ ஒன்று செய்வோம்.
இந்த குளத்தில் குளிச்சிங்கள்ல தண்ணி, இந்த தண்ணி எடுத்து உங்கள் சாமிக்கு பேரை சொல்லி தூக்கி மேலே எரியணும். எரிஞ்சுக்கிட்டு உங்கள் சாமிக்கு பேரை சொல்லி நிற்கட்டுன்னு சொல்லணும். அந்த தண்ணி நின்றுட்டுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற இந்த தெய்வம் உண்மையான தெய்வம். நானும் செய்வேன். நான் என்னுடைய தேவனுடைய நாமத்தின் பேரில் நான் செய்வேன். நீங்கள் முதல்ல செய்யுங்க. உடனே அந்த ஐயர் மாறலாம் எடுத்து தலையில் குட்டு போட்டு 2-3 சுற்றி தண்ணி எடுத்து மேலே நோக்கி விட்ட நேரத்தில் புவியீர்ப்பு இசையின் காரணமாக மறுபடியும் தொப்ப குளத்தில் விழுந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். இவர் தோமா அதை எடுத்து, கர்த்தாவே, இந்த நாட்களில் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன். ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல, அசைவாடுகிற ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த தண்ணீரை மேல் நோக்கி நான் வீசி எறிகிற நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த தண்ணீர் அப்படியாக நிலைநிற்க கடவுது அப்படின்னு சொல்லி தண்ணீரை தூக்கி மேலே விட்டார். தண்ணீர் அப்படியாக நின்றது. அதை பார்த்த அத்தனை பிராமணர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். இது கேரளாவில் கிரங்கனூர் என்ற ஊரில் இருக்கிறது. சரி, போகட்டும். அப்போ சரீர முயற்சியை பற்றியும் தேவ பக்தியை பற்றி ஒரு சம்பவத்தினால் நம்ம தெரிந்து கொண்டோம். அப்போ இப்பொழுது உண்மையான தேவ பக்தி எப்படிப்பட்டது என்று நாம் ஆராயப் போகிறோம். உண்மையான ஒரு தேவ பக்தி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளச்சட்டை போட்ட ஆளெல்லாம், மீசை எடுத்த ஆளெல்லாம் பாஸ்டர் நம்பி போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாருக்கும் ஏன் விசுவாசிக்கும், மற்ற விசுவாசி கடந்து போகிற இடங்களில் வெள்ளையும் சொல்லையும் போட்டுருந்தா அவனுக்கு உள்ளார என்ன ஆவி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாக நினைக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நான் சொல்கிறேன். என் கூட பைபிள் காலேஜ் ஒரு சகோதரன் படிச்சுக்கிட்டு இருந்தார். என்னுடைய போக்குவரத்து எல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ ஐயா கூட அன்பாக இருக்கிறேன். ஐயா ஊழியத்துக்கு வெளியே போய் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு போனால் ஐயாட்ட சொல்லுவேன். இப்போ இதுபோல் அந்த நபர், அந்த பைபிள் காலேஜ் என்னோட படித்து கொண்டிருந்த அந்த நபர் ஒரு நாள் நான் இல்லாத அன்னைக்கு நைட்டு அவருடைய சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன். மீட்டிங் முடிஞ்சு போகும்போது கேட்குறேன், பாஸ்டர் இன்னைக்கு எங்கே போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கா? உங்கள் மாமியார் நாகர்கோவில் இருந்தாங்க, மாமியார் வீட்டுக்கா? அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு நைட்டு நேரம் ஆகிடும்ல, நேரம் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், என் குடும்பம்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நான் நாகர்கோவிலில் போய் தங்கிட்டேன். இந்த மனுஷன் விடியகாலில் 3 மணிக்கு எழும்பி 4-4:30 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி 5 மணிக்கு கொட்டாரம் வந்துட்டார். யார்? என் கூட பைபிள் காலேஜ் படிக்கிற பாஸ்டர் வந்து, நான் இல்லைன்னு தெரியுமில்ல, புரியல உங்களுக்கு? கொட்டாரம் ஊரில் நான் இல்லைன்னு தெரியும். என் விசுவாசி வீட்டுக்கு போயிருக்கிறார். யார்? நான் பாஸ்டர் வந்திருக்கிறேன். உடனே உங்கள் பாஸ்டர் வந்துட்டு காலையில் வந்துருக்கான்னு சட்டா புட்டான்னு கதவை திறந்து பார்த்தா இவர் வெள்ளையும் சொல்லையும் நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை கர்த்தருக்கு சோத்திரம் பாஸ்டர், உள்ளே வாங்க. பாஸ்டர் இல்லை, வெளியே வச்சு பேச முடியாது இல்லை, இன்னும் உள்ளே போயிருக்கிறார். பிரதர் எங்கே? பிரதர் வாக்கிங் போயிருக்கார். நல்லா கவனிச்சுக்காங்க. பிரதர் எங்கே? வாக்கிங் போயிருக்கிறார். இருங்க பாஸ்டர், காலையில் வந்திருக்கிறீங்க, ஒரு கப் காஃபி தரேன் அப்படின்னு காஃபி போடுறதுக்கு அந்த அம்மா கிச்சனுக்குள்ளே போனாங்க. பிரைஸ் தி லார்ட். முன் வீட்டில் இருந்த பாஸ்டரும் காஃபி போடுறது கிச்சனுக்குள்ளே போயிட்டார். அல்லேலூயா. உடனே இந்த அம்மா பயந்து காப்பி போடாமல் இங்கே வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? காலுக்குள்ளே வந்துட்டாங்க. உடனே அவரும் இங்கே வந்துட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் இருங்க, நான் காஃபியை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காப்பி எந்த கோலத்தில் போட்டிருப்போம் உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சகோதரமார்களை பார்க்கலாம் எப்படிப்பட்ட நெருப்புக்கு மேலே இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியும். காஃபியை போட்டு கொண்டு கொடுத்தா காஃபி கிளாஸை பிடிக்கிறது போலாட்டு கையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்திருக்குன்னு அதற்கு பிறகு இது லைவில் போய்ட்டு இந்த ஆன்லைனில் போய்ட்டு நான் சொல்ல விரும்பலை. தகாத வார்த்தையால் பேசி இப்போ 2 நிமிஷத்தில் நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணணுன்னா நான் கத்தி கலாட்டா பண்ணி ஊர்காரங்களை கூப்பிட்டு செருப்பால் அடித்து ஒன்று தொலைச்சிருவேன். துண்டை காணும் துணியை காணும் ஓட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், பேசணும்னு நினச்சி வரல. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி எல்லோரையும் பார்த்து ஏமாந்து விட வேண்டாம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் வாசிக்க வேண்டாம், இருக்கிற சம்பவத்தை சொல்லணும், கொடுக்கப்பட்ட டைம் முடிய போகுது. அப்போஸ்தலர் 22:12 வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன்.
அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர் நாம் இந்த வேத வசனத்தின்படி ஜீவிக்கிற பக்தி உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்ன அந்த தேவாதி தேவன் மீது நம்பிக்கை உள்ள ஒரு பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு அதாவது தேவன் சரி என்று சொல்லி இருப்பவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். கடைக்கு போன, சந்தைக்கு போனா கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கி பைக்குள்ளே போச்சு கோணிக்குள்ளே போட்டுருவீங்களா? கோணின்னா சாக்கு, பிக் ஷாப்பர். கோணின்றது சென்னையில் 25 வருஷம் அங்கே உள்ள பாஷை. பிக் ஷாப்பர் கொண்டு போவீங்க, உங்கள் கண்ணில் படுகிற காய்கறி எல்லாம் வாங்கி போடுவீங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறியை மட்டும்தான் வாங்கி உள்ளே போடுவீங்க. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சத்தியத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு ஜீவிதம் தேவபக்தி. உங்க விருப்பப்படியோ என்னுடைய விருப்பப்படியோ வாழ முடியாது. நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுடைய கிருபை, தேவ சமாதானம், தேவனுடைய சித்தம், தேவ பிரியம், தேவ பயம் ஆகியவற்றை அவருடைய பாதத்திலிருந்து தேவ பக்தி உள்ளவன் அறிந்து கொள்வான். அல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொள்வதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்ற சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதனால் கிடைக்கும் தேவபக்தி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்கொலை பண்ண இருக்கிறேன். என் வீட்டில் 4 ஆண்களும் 4 பெண்களும் ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. கையை பார்த்தேன், பைபிள் மட்டும்தான் இருக்குது, பையன் ஒன்றும் இல்லை. எனக்குள்ள இருந்த பிசாசு, இவங்க உன்னை ஏமாற்றிட்டாங்க, ஜெபம் பண்ண வேண்டாம், வீட்டை விட்டு எழுந்து போக சொல்லு. உடனே நான் எழுந்திருக்கிறேன். எழுந்திருந்த மாத்திரத்தில் ஒரு வயதான அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் முழுவதும் சிந்தி ஜீவனை கொடுத்து எங்களை உம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறது போல இந்த சகோதரனையும் ரட்சித்து, இந்த குடும்பத்தை ரட்சித்து, மனைவியை ரட்சித்து, இந்த பிள்ளைகளை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய குடும்பமாக மாற்றும் என்று அழுறாங்க. அப்போ நினச்சிப்பாங்க, இயேசு எனக்காக மரித்திருக்கிறாரா? எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரா? என்னுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறாரா? அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் என்னை அறியாமல் முழங்கால் படியிட்டு, மரணத்தில் இருக்கிற எனக்கு ஜீவனை கொடுத்தால் உம்மை என் குலதெய்வமாக நான் ஏற்றுக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் இங்கே வாசித்தோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்ற சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதனால் கிடைக்கும் தேவபக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விசுவாச பக்தியையும் உலகத்தின் சகல இச்சைகளையும் வெறுத்து எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ பக்தியாக இருக்கிறானோ அவனுடைய தேவ பக்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-11 பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவான்களாய் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளிலாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கடைசி வசனத்தை அருமையாக கேளுங்க. 11ஆவது வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் நாடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று 5 நிமிடத்தில் மிக வேகமாக சொல்லி முடிக்கப் போகிறேன். 7:30 மணிக்கு சரியாக முடித்து விட வேண்டும் என்று ஐயா சொன்னாங்க. ஒரு 5 நிமிடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், தயவாய் பொறுத்துக் கொள்ளுங்கள். 1வது, தேவ பக்தி உள்ளவர்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நம்முடைய நாவை அடக்க வேண்டும்.
யாக்கோபு 1:26 வசனத்தில், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். அல்லேலூயா. உலக மனிதன் எதை வேண்டுமானாலும் பேசிக்கலாம், எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கலாம், என்ன ஆடை வேணாலும் போட்டுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாவை அடக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிற இந்த வாயினால அசிங்கமான பாஷையை பேசக்கூடாது. சபையில் அந்நிய பாஷை, வீட்டில் வந்தால் வேற பாஷை, அப்படி இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாவை தேவனை துதிக்கவும் தேவனிடத்தில் பேசவும் தேவனை குறித்து பேசவும் நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட நாவை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? தேவனை துதிக்கவும் தேவனோடு பேசவும் தேவனை குறித்து மகிமைப்படுத்தவும் நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது காரியம். 2வதாய் பார்க்கிற நேரத்தில் தீத்து 1:3 வசனத்தில், பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி, தேவ பக்திக்கு ஏதுவான உபதேசங்களை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். சில வசனங்கள் நமக்கு நேராக வந்து இருதயத்தில் குத்தும். உடனே மீட்டிங் முடிஞ்ச உடனே, பிரதர் இன்னைக்கு பாஸ்டர் பேசுனது என்ன கணக்கு பண்ணி தான் பேசினார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த வசனத்தை அனுப்பி எனக்கு உணர்வை கொடுத்ததற்கு உமக்கு ஸ்தோத்திரம். புத்தி இல்லாமல் இருந்த எனக்கு அந்த புத்தியை கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக என் உடன் ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் பிள்ளை கல்யாணம், மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும். சரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையன் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாரா? அதெல்லாம் இல்லை பாஸ்டர், சிஎஸ்ஐயில் உள்ள ஆள் தான். பிரைஸ் தி லார்ட். மன்னிச்சிருங்க பாஸ்டர், நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். தேவ பிரமாணத்துக்கு விரோதமாக நான் செயல்பட முடியாது. நான் அந்த கல்யாணத்தையும் நிச்சயத்தையும் நடத்தி வச்சா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000-10,000 எனக்கு காணிக்க கிடச்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த அற்பமான நன்மைக்காக தேவ திட்டத்திற்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். ஞானஸ்தானம் கொடுத்தா நான் எல்லா காரியம் செய்கிறேன்னு சொல்லி உடனடியாக நான் வீட்டில் மனைவி கிட்ட பேசி, மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட பேசி அந்த காரியத்தை ஒழுங்கு பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். அந்த நிச்சயத்தையும் அந்த திருமணத்தையும் நடத்தி வைப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபை, ஒரு சால்வேஷன் ஆர்மி சர்ச்சில் உள்ள ஒரு விசுவாசி எங்கள் சபையில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்புறம் அவரோட பழகி பார்த்தா அவர் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் அவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாள். அப்போ அவர்கிட்ட ஷேர் பண்ணுற வேளையில், பாஸ்டர் ஆண்டவராக பார்த்தோம் உங்களை எங்கிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு. என் மனைவிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதற்கு வெளியே தெரிஞ்சுன்னா ஸ்தாபனத்துலேருந்து என் வேலையை தூக்கிடுவாங்க. அதனால் பயந்து போய் நான் கொடுக்காமல் இருந்தேன். ஆனால் உங்கள் பேரில் நம்பிக்கை உண்டு, என் மனைவிக்கு இங்கே ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அந்த சால்வேஷன் ஆர்மி பாஸ்டர் தன்னுடைய மனைவிக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் கர்த்தருடைய உபதேசத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அதுபோல தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்கிறீர்கள், உபதேசத்திற்கு நம்மை பூரணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது காரியம், எல்லா காரியங்களுக்காகவும் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்கிற ஒரு காரியம் இன்றியமையாத ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் என்று சொல்லுகிறது தேவனோடு உறவாடுகிறது, தேவனோடு நமக்கு இருக்க ஒரு ஐக்கியத்தை பிணைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாட்டுக்காரர் இப்படி பாடுறதுக்கும் டைம் இல்லை. ஆளில்லை ஆளுதில்லை, அழுது ஜெபிக்க ஆள் இல்லை. செந்நீர் சிந்தி தேவன் ஜெபித்தார், கண்ணீர் சிந்தி ஜெபிக்க ஆள் இல்லை. தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தா என்று. என்ன சொல்ல ஏது சொல்ல தனை குழிவோர் ஏராளம். இந்த மாதம் ஆரம்பத்தில்
ஒரு சபையில் புத்தாண்டு செய்திக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 60-70 பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கு 5 நிமிடம் ஜெபித்தேன், 3 வசனம் வாசித்தேன். அப்படி உள்ளவங்க மட்டும் கையை தூக்குங்க. 70 பேரில் 2 பேர் தான் கை தூக்குனாங்க. மீதி கேட்டேன், அந்த கை தூக்குன தவிர்த்து நீங்களாம் எங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். இலவசமாக ஆசீர்வாதத்தை வாங்கிக்கா, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இந்த வருஷம் முதல்லையே வேறு சபையில் ஒரு பாஸ்டர் வந்து உனக்கு ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லி சபிக்கிறானேன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. தேவனோடு ஒரு ஐக்கியம், ஒரு உறவு இல்லாத உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவன் தேவ பக்தி உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை எல்லாம் சொல்லி போனால் நான் கேட்ட 5 நிமிஷம் முடிய போகுது. 4ஆவதாய் உள்ள காரியம், எப்பொழுது ஆராதனை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள ஆராதனை பார்த்தீங்கன்னா புகையை போடுறாங்க, டிஸ்கோ நடனம் ஆடுறாங்க, சினிமா பாட்டை பாடுறாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆன்லைனில் வீடியோ பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் பாட்டை பாடுறான், சிவாஜி பாட்டை பாடுறான். ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆள் சொல்கிறாரு, அவன் சொன்னதை நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆசீர்வாதம் பிச்சுக்கிட்டு வா வீட்டில் வந்து நிற்கும். எப்படி எல்லாம் எழுந்துருங்க, இப்படி எழுதுங்க, அப்படி வை, அப்படி வைக்கிறாங்க, இப்படி வை, இப்படி வைக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. நான் அவனை குறை சொல்ல மாட்டேன். அவனுக்கு பின்னாடி போகிறாங்கல்ல ஆட்டு மந்த மாதிரி, அவங்களுக்காக கண்ணீரோடு நாம் ஜெபிக்கணும். தவறு செய்த போதகர்களுக்கு கூடுற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, அப்பா, உண்மையோடு உத்தமத்தோடும் ஊழியம் செய்கிறவங்களுக்கு கூட்டம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. மேரேஜ் நடத்தக்கூடிய மணமகனுக்கு அன்னை பாஸ்டர் பிள்ளைங்க, அவங்க மேரேஜ் நடத்த பாஸ்டர் எம்எல்ஏ வரப்போகிறாரு, நீங்கள் ஆராதனையை ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சுருங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி திருமண ஆராதனை ஆரம்ப ஜெபம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்எல்ஏ வருவேன்னு சொன்னவர் சீக்கிரமாக வந்துட்டார். உடனே ஓடி வந்து, யார் பாஸ்டருக்கு மகன், பாஸ்டர் பாட்டு பாடுற பாஸ்டரோட எம்எல்ஏ வரப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார், நீங்கள் ஆராதனை ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுருங்க. எப்போ இது மீன் கடை வியாபாரம் இல்லை, திருமண ஆராதனை. ஆனால் நீ செய்கிற மாதிரிலாம், நீ சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆகும். எம்எல்ஏ காரில் இருக்க சொல்லு. பிரைஸ் தி லார்ட். தைரியமாக சொன்னார். அவர் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவனுடைய ஆராதனைக்கு பாஸ்டர் பிள்ளைங்க கொடுக்குற முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னா, விசுவாசிகள் கொடுக்குற முக்கியத்துவம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ரோமர் 20 அந்த ஒரு வசனத்தையும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பிரைஸ் தி லார்ட். என்ன இருதயமா? உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. என்கிட்ட என்ன இருக்கு அந்த ஆவிதானே என் வீட்டுக்குள்ளே இருக்கும். புரிஞ்சா புரியலையா? எங்கிட்ட இருள் இருக்கு, என் மனைவிகிட்ட வெளிச்சமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இருள் அடைந்த மனிதனுடைய குடும்பத்தில் இருள் இருக்கும், அந்த குடும்ப ஐக்கியத்தில் இருள் இருக்கும், பிள்ளைகள் நடுவில் இருள் இருக்கும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருள் இருக்கும், பொருளாதார நிலைமையில் இருள் இருக்கும், தேவனோடு உள்ள உறவில் இருள் இருக்கும். அல்லேலூயா. எனவே ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனை வேளைகளை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனை மேடைகளை அரசியல் மேடைகளாய் ஆக்காதபடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் மனம் திரும்பி அந்த ஆராதனை செய்கிற நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய தேவ பக்தியை ஆசீர்வதிப்பார். கடைசியாக சொல்கிறது, பரிசுத்த நடக்கை வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் வேறு பிரித்து அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு உலக பழமொழி சொல்லுகிறது. அவன் தேவ பக்தி உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தையில் பரிசுத்தம் வேண்டும், கண்களில் பரிசுத்தம் வேண்டும், நடக்கையில் பரிசுத்தம் வேண்டும், பேச்சில் பரிசுத்தம் வேண்டும், கிரியையில் பரிசுத்தம் வேண்டும், குடும்பத்தில் பரிசுத்தம் வேண்டும், போகிற இடங்களில் பரிசுத்தம் வேண்டும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம். எனவே இந்த நாட்களில் இந்த காரியத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவ பக்தியோடு இருப்போம் என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பக்தி, உண்மையான தேவ பக்தியோடு நாம் இருப்போமானால் கர்த்தர் அனுதினமும் நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து நம்மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி தீமைகளுக்கு விலக்கி, ஆபத்துக்கு விலக்கி, நாச மோசத்திற்கு விலக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் தயவாய் எழுந்திருப்போமா? எனவே இந்த நாட்களில் அந்த தேவ பக்தியானது எப்படிப்பட்டது, அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானித்திருக்கிறோம். அதன்படியாக செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். மறுபடியும் எனக்கு அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகருக்கும் கடந்து வந்த சபையின் அத்தனை விசுவாச மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியை சொல்லி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஐயாவுடைய கரங்களில் நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. 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 நல்ல அருமையான ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். எத்தனை பேருக்கு அது புரிந்தது புரியவில்லை என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் புரிகிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பக்தி. நம்ம கேட்ட பிரசங்கத்துடைய தலைப்பு என்ன? தேவ பக்தி. தேவ பக்தின்னு என்னதுங்க? தேவ பக்தின்னு என்னது? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பக்தின்னு என்னது? தேவன் மீது வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கை. உறுதியான நம்பிக்கை. நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேவ பக்திக்கு என்ன விளக்கத்தில் விளக்க உரதையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி உன் வாழ்க்கையை நீ வாழ்வது தான் தேவ பக்தின்னு போட்டிருக்கு. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம், ஆனால் நீ தேவ பக்தி ஏதுவாக முயற்சி பண்ணு, அதுதான் இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதையே நீ நாடு, அதில் முயற்சி பண்ணு. இன்னொரு வேத மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுது. ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம். அவன் தேவ பக்தி என்னது அப்படின்னா, தேவநாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது தான் தேவ பக்தி. அப்படி வாழும் பொழுது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாருங்கள் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த முடியும். அல்லேலூயா. சரீர முயற்சியை மாத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டிருந்தால், வேலை செய்யணும், படிக்கணும், கல்யாணம் கட்டணும், பிள்ளைகளை பத்து கட்டணும், வீட்டை கட்டணும், கார் வாங்கணும் என்று சொல்லி இதில் மாத்திரம் உங்கள் சிந்தை இருக்குமானால் ஒரு உலகத்தானே போலத்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆனால் தேவனுக்காக நான், தேவனுக்காக என் மனைவி, தேவனுக்காக என் பிள்ளைகள், தேவனுக்காக என்று சொல்லி நம்ம எல்லாரும் தேவனுக்காக அவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக வாழ முயற்சி பண்ணும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் இந்த ஜீவன் இந்த வாழ்க்கையிலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அந்த பரலோக வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அதைத்தான் அவர் சுருக்கமாக விரிவுரையாக சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. எளிமை நிற்போம். தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே தேவ பக்திக்கு ஏதுவாக, அதாவது உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கைக்கு ஏதுவாக நடத்துவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி வாய் திறந்து அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. 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 ஏசப்பா நீ நல்லவர், ஏசப்பா நீ நல்லவர், ஏசப்பா நீ மகிமையானவர், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு எஜமானாக இருந்தால் அவருக்காக வாழ பிரயாசப்படுவோம்,
முடியாவிட்டாலும் முயற்சி பண்ணுவோம். அதுதான் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு அழகு. நாம் எதற்கு முயற்சி பண்ணுகிறோம்? படிப்பு, பணம், வேலை, உலக பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரம் முயற்சி பண்ணுகிறோமா, அல்லது தேவ பக்திக்கு தேவனுக்கு நேராக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுகிறோமா? சரீர முயற்சி அற்பமானது. இனி நீ ஆண்டவருக்காக வாழ்வதற்காக உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னு அருமையான ஒரு நல்ல வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நம்ம யாருக்காக வாழுகிறோம்? தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில காட்டும்படி வாழ்கிறோமா, அல்லது இந்த உலகத்தினுடைய மகிமைக்கு அடையாளமாக நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஜெபிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். தேவனுக்காக வாழ்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவரை நேசிக்கிறோம். அவரை அன்பு செலுத்துவதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, அவரை நேசிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் விட, எல்லா நபர்களையும் விட தேவனை அதிகமாக நேசிக்கிறோம். அதுதான் தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கைக்கான அடையாளம். ஏன் அவரை நேசிக்க வேண்டும்? எனக்காக பலியானார், என்னை மீட்டு கொண்டார், எனக்கு அடைக்கப்பட்ட பரலோகத்தை அவர் எனக்காக திறந்து வைத்திருக்கிறார். நானும் என் வீட்டாரும் அந்த பரலோகத்தில் போய் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அர்ப்பணிப்போடு இந்த வரிகளை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் நேசராஜனே, எஜமானனே, என் நேசராஜனே, என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசுராஜனே. அப்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.